இன்னைக்கு முதலமைச்சரை நாதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆபாச ராசா, ராசா தாங்க, வேற யாரும் கிடையாது. அவர் இப்ப அடுக்கடுக்கா நிறைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கட்சி வந்து சொல்றாங்க திமுக கூட்டணியே இல்ல அப்படின்னு சொல்லி. திமுக கூட்டணியில நீங்க எப்படி அறிவிக்கலாம்? 234 தொகுதியில நாம தான் ஜெயிக்க போறோம். இதே வாய்ஸ் அவடால அடுத்த எலெக்ஷன்ல காணிங்கயா, தனியா மட்டும் நின்னுருங்களேன். 234 தொகுதியிலையும் நாங்க எந்த இயக்கங்கள் கூடயும் எந்த கட்சிகள் கூடயும் கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கயா. ஏன்னா அப்பதானே உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ராசா அவர்களுடைய பேச்சுக்கள் கண்ணியமான பேச்சா தெரியவே இல்லை. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து ஏயா கல்யாணத்துக்கு வந்தோமா, மொய் எழுதணுமா, சாப்பிட்டோமா அப்படின்னு போறதை விட்டுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தலைவனை ஒரு தேர்தலை வச்சு நீங்க எடை போடலாமா? யார? மு.க. ஸ்டாலின் அவர்களை. ஆமா சார், இந்த ஒரு தேர்தலாம் எடை போட முடியும். போன தேர்தல் தான் உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனியா சந்தித்த தேர்தல். அதுக்கு முன்னாடி அவர் தனியா தேர்தலை சந்திக்கல. அவங்க அப்பா இருந்தாரு, அதாவது உதயநிதியினுடைய தாத்தா இருந்தாரு. மக்கள் எல்லாத்தையும் எடை போட்டுட்டு தானே இருக்காங்க. நீங்க எப்படி சொல்லலாம் இந்த ஒரு தேர்தல் எடை போடக்கூடிய தலைவராக இவரு அப்படின்னு சொல்லி? உங்களுக்கு அவர் தலைவர், எங்களுக்கு அவர் மு.க. ஸ்டாலின் ஒன் ஆஃப் த தலைவர். அவர் தான் தலைவர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. திமுக ஆட்சியில் பள்ளிக்கு ஒப்புதல் வழங்க பணம் கேட்டனர். நாம் பணம் கொடுக்கலையே. யார் சொல்லியிருக்காருன்னா வேற யாருமே இல்ல, ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். வேம்பு அவர்கள் அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு அனுமதி கேட்டதற்கு அங்கேயும் போய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, லஞ்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றத சோஹோவினுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு. இந்த அவமானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க யாருன்னு தெரியுமா, மன்னராட்சி மண்ணாங்கட்டி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு